நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, இது உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். அட, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு தினமானு கேக்குறீங்களா? உண்மைதான் நேயர்களே. நோயாளிகளோட பாதுகாப்ப உறுதிப்படுத்தக்கூடிய விதமா இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இன்று செப்டம்பர் 17 உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். இந்த தினத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளோட நலனை மேம்படுத்தணும், அவங்களோட ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். 2019 ஆண்டு WHO நிறுவனத்தால இந்த ஒரு தினம் உருவாக்கப்பட்டு நம்மளோட சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த தினம் இன்னும் வரைக்கும் அனுசரிக்கப்பட்டுட்டு வருது. நோயாளிகளோட பாதுகாப்போட நிலைய நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு ஏதேனும் நோக்கங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்கு. நோயாளியோட பாதுகாப்பு அப்படிங்கிறது சுகாதாரத்தோட முக்கிய கூறா பார்க்கப்படுது. இருந்தாலும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஏதோ ஒரு சில தவறுகளால, உதாரணமா மருத்துவ பிழைகள், மருத்துவமனையில ஏற்படக்கூடிய தொற்றுகள், எதிர்மறை நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு நோயாளிய ஒரு தாக்கத்துக்குள்ளாக்கும் பொழுது அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல பாதிக்கப்படுது. இந்த எந்தவித பாதிப்புகளும் இருக்கக்கூடாது, அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது 100% உறுதியாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தினம் அனுசரிக்கப்படுது. உலக சுகாதார அமைப்பு கொடுத்த ஒரு அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா, சுமார் 10 பேர்ல ஒருத்தர் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கும் பொழுது ஏராளமான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு 2.6 மில்லியன் மரணங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷத்துக்குன்னு ஒரு தலைப்பு கூட இருக்கு. ஒரு தாயையும் புதிதா பிறந்த குழந்தைகளையும் பராமரிக்கணும் அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த வருடத்துக்கான ஒரு கருப்பொருளா இருக்கு. இது எதற்காக இந்த ஒரு தலைப்பு, அதுவும் இந்த வருடத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பகால சூழ்நிலையில இருக்கும் பொழுது, பிரசவமான பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கான பராமரிப்போட தேவையை வலியுறுத்தணும். இதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய வகையில இந்த வருடத்துக்கு இந்த ஒரு கருப்பொருள் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கர்ப்பம், பிரசவம் தொடர்பான தடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சில காரணங்களால 810 பெண்கள் இறக்குறாங்க. அதே சமயத்துல 28 நாட்களுக்குள்ள 6700 புதிதாக பிறந்த குழந்தைகள் கூட இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. உலகளாவிய நடவடிக்கை நோயாளர் பாதுகாப்புக்காக இந்த நோயாளர் பாதுகாப்பு தினத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நோயாளிகளோட பாதுகாப்பை எப்படி மேம்படுத்தலான்னு கேட்டீங்கன்னா, மேம்பட்ட சுகாதார கட்டமைப்பு, வளங்கள், மேம்பட்ட நோயாளர் ஈடுபாடு, அதிகாரமளித்தல், மருத்துவ ஊழியர்களோட பயிற்சி, ஆதரவை வலுப்படுத்துதல், அதிகமான வெளிப்படைத்தன்மை, பொறுப்புத்தன்மை, உலகளாவிய ஒத்துழைப்பு, அறிவு பகிர்வு, இதெல்லாம் இருக்கும் பொழுது நோயாளரோட பாதுகாப்போட நிலை உறுதி செய்யப்படுது. இப்போ இதுக்காக எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு உலக நோயாளர் பாதுகாப்பு நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நோயாளரோட பாதுகாப்புக்காக நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அதோட பிரச்சனை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். சுகாதார ஊழியர்கள் ஒரு நிறுவனங்களை ஆதரிக்கக்கூடிய விதமா இருக்கணும். ஒரு நோயாளியோட மனதுல மாற்றத்தை தூண்டக்கூடிய கதைகளை நம்ம விதைக்கணும். நல்ல நல்ல அனுபவங்களை நோயாளிகள் கூட பகிர்ந்துக்கணும். ஒன்னா நம்ம இந்த சுகாதாரத்தை பாதுகாப்பானதா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விதமா இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. உலக நோயாளர் பாதுகாப்பு நாள கடைபிடிக்கும் போது நோயாளரோட பாதுகாப்பு, அவங்களோட நலனை முன்னிலைப்படுத்தக்கூடிய விதமா உங்களுக்காக ஒரு உறுதிமொழி கூட இருக்கு. அத என் கூட இணைஞ்சு நீங்க சொல்றீங்களா? ஒன்றிணைந்து செயல்பட்டு பாதிப்புகளை குறைத்து முடிவுகளை மேம்படுத்தி சுகாதாரம் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் நோயாளியை மையமாக கொண்டு செயல்படுவதற்கு உறுதியாக மாற்றுவோம். என நேயர்களே, இந்த உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தோட ஒரு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த தகவலோட உங்களிடமிருந்து விடை பெற போவது நான் உங்கள் RJ தன்ஸ்ரீ. இந்த தகவலுக்கான உங்களோட கருத்துக்களை 7373769004 என்ற நம்பருக்கு தெரிவிக்கலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது